வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். நான் காரைக்குடில எனக்கு குழந்தை 35 வீக்ல பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்து ஒரு 1 வாரத்துக்கு அப்புறம் என் குழந்தைக்கு இருதயத்தில கோளாறு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. நாங்க மேல் சிகிச்சைக்காக மதுரை போனோம். மதுரையில 15 நாள் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட். அங்கே எங்களுக்கு பாசிபிளா இல்ல. ட்ரீட்மெண்ட் பத்தலைங்கவும், நாங்க வேற ஆப்ஷன் இல்லாம நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல, கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுடைய ஆட் பார்த்தேன். அப்புறம் அங்கேருந்து இங்க டாக்டர் விஜய் சார் அவங்கள டைரக்ட்டா பார்த்தேன். அவங்கள பார்த்து ரிப்போர்ட்லாம் காமிச்சு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ட்ரை பண்ணுவோம். பேபி கொஞ்சம் சேவ் பண்ணுவோம். நம்ம ட்ரை பண்ணுவோம். எங்க டீம் இருக்கு. வாங்கங்கன்னாங்க. நான் சொன்னேன், பேபி அங்கேருந்து இங்க ஷிஃப்ட் பண்றது கஷ்டமா இருக்கு சார். ஆம்புலன்ஸ்லாம் கிடையாது. அந்த ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்ல. வென்டிலேஷன்ல இருக்காங்க. கொண்டு வர முடியாதுன்னு சொன்னோம். அவங்க பரவாயில்லன்னு சொல்லி இங்க சுஜா மேரின்னு ஒரு மேடத்திட்ட சொன்னாங்க. சொல்லி அவங்க டீம் டாக்டர் 3 டாக்டர் 2 ஸ்டாஃப் நர்ஸு, ஆம்புலன்ஸு என்னையும் ஆம்புலன்ஸ்லயே கூட்டி போனாங்க. கூட்டி போய் எங்க பேபிய மதுரையில அவங்க ஒரு 2 ஹவர் அங்கேயே செக் பண்ணாங்க. பண்ணி அங்கேருந்து சேஃபா இங்க கூட்டு வந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் நல்லா ட்ரை பண்ணாங்க. சேஃபா ஸ்டேக் இல்லாம நல்லா கூட்டியாந்தாங்க. கூட்டியாந்து இங்க 3 நாள் வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. பேபி அப்படியே சரி பண்ணிடலாம்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா எங்க பேபி அந்த லிமிட்ட தாண்டி போனனால, அதுக்கு இமிடியேட்லியா ஓப்பன் சர்ஜரி பண்ற மாரி இருக்கு ஹார்ட்ல. அது பண்ணாங்க. பண்ணி இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகி நல்லா இருக்கோம் நாங்க. திருப்தியா இருக்கு. ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஸ்டாஃப் நர்ஸ்ல இருந்து, டாக்டர்ல இருந்து எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா கேர் பண்ணி பார்த்தாங்க. அவங்க டீம் எல்லாருக்கும் விஜய் சார், சுஜா மேரி மேடம், சித்தார்த் சார், இந்த ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாருமே எங்கள நல்லா கேர் பண்ணாங்க. நல்லா எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆம்புலன்ஸ் ஓட்டுன அந்த அண்ணனுக்கும் தேங்க்ஸ்.